இந்த உலகம் நம்மள எவ்வளோ மிஸ்லீட் பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போகும்போது ஐ கம் அக்ராஸ் வித் ஸோ மெனி கோட்ஸா. அதில் ஒரு சில கோட்ஸ் என் மனசை ரொம்பவே பாதிச்சுது. என்னது தெரியுமா? டோன்ட் திங்க், பிலீவ். ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட், நாட் யுவர் பிரெயின். டோன்ட் திங்க், ஜஸ்ட் ஃபீல் அண்ட் பிலீவா. ரெண்டாவது, லைஃப் இஸ் அபவுட் ட்ரஸ்டிங் யுவர் ஃபீலிங்ஸா. உன்னோட ஃபீலிங்ஸை, உன்னோட ஹார்ட்டை, உன்னோட எமோஷன்ஸை நீ என்றைக்கு நம்புறியோ அன்றைக்கே நீ காலி. பிகாஸ் அது ஒன்று ரொம்ப இந்த மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறதே நம்மளோட ஓன் ஃபீலிங்ஸ் தான். யூ ஆர் ட்ரஸ்டிங் சம்படி, யூ ஆர் ஹேவிங் ஃபீலிங்ஸ் ஃபார் தெம். ஈவன் சம்டைமில் நீ நிறைய விஷயத்த நம்பி அதுக்காக சந்தோஷப்பட்டு ஃபீல் பண்ணுவ பார்த்தியா, அங்கேயே உன் லைஃப் காலியாக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னென்னா, டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃபீலிங்ஸ். எப்போவுமே ஒரு சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு ப்ராட் மைண்ட் செட் உனக்குள்ளே இருக்கணும். இது எனக்கு ஃபீல் ஆகுது, இது எனக்கு எமோஷன் ஆகுது, நான் வந்து ரொம்ப சேடாக இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லா டைமும் இந்த விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இதை வந்து நீ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு லைஃப்பில் முன்னாடி போகணும்னு நினச்சா தோற்று போயிடுவீங்க. ட்ரஸ்ட் மீ. நான் வந்து பேச்சுலர் டிகிரி முடிக்கும்போது விர்ஜினியா வுல்ஃப் அப்புறமா சில்வியா பிளாத் அப்படின்னு 2 ரைட்டரை பற்றி படிச்சிருக்கேன். தி வேர் ரியலி சச் எ பியூட்டிஃபுல் ரைட்டர்ஸ். அவங்க வந்து சில்வியா பிளாத்தெல்லாம் ஒரு பெயின்ஃபுல்லான போயமை கூட அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. யாராலையாச்சும் அந்த வலியை அவ்வளோ அழகாக வந்து காட்ட முடியுமோ அப்படின்னு தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரைட்டிங்ஸ். பட் 2 பேருமே டிப்ரெஷனா, சோகமா என்னன்னு தெரில, அவங்க ஃபீலிங்ஸை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணி அவங்க லைஃப்பை முடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சூசைட் பண்ணுற ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே வேண்டாம், அடுத்த வருஷம் சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு நினைங்க. அதே சிச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் இருக்குமா? கண்டிப்பாக மாறிடும். அப்புறம் எப்படிங்க அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் நம்புறீங்க? இது சேடாக இருக்குது, இந்த உலகமே இருட்டாயிட்டு, இல்லைனா இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது கடைசி வரை எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு எமோஷனை நீங்கள் நம்பிட்டு அதை பிடிச்சிட்டு போக முடியுமா? இன்றைக்கி நல்லா இருக்கிறது நாளைக்கு நல்லா இருக்காது. இன்றைக்கி நல்லா இல்லாத ஒரு விஷயம் நாளைக்கு நல்லா இருக்கும். அதனால டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட், டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃபீலிங்ஸ், டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் எமோஷன். இதே விஷயத்தை தாங்க நம்ம பைபிள் சொல்லுது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன்னோட சுய புத்தி, நான் யோசிக்கிறது தான் கரெக்டு, எனக்கு தோன்றதான் கரெக்டு, என் எமோஷன்ஸ், என் ஃபீலிங்ஸை தான் நான் நம்புவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் தோற்று போயிடுவீங்க. சுய புத்தியை சாராதே அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லுது. அது நிறைய இடத்துல என் லைஃப்பில் நான் பார்த்த அளவுக்கு உண்மையிலே கரெக்டாக இருந்திருக்கு. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு அதே பைபிள் சொல்லுதுங்க. ஞானமாக நடக்கணும் அப்படின்னா கர்த்தரை நம்பணும். அப்படி அவரை நம்பி நடக்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், வேறு மாதிரி உங்களோட வழிகள்லாம் மாறும். ஈவன் தோ உன் ஃபீலிங்ஸ் தப்பாக இருக்கும், நீ சோகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அந்த நாலேஜ் வந்து கடவுளால் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். உனக்கு இது வலிக்குதா, பரவாயில்ல, உனக்கு இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிற அந்த மெச்சூரிட்டி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா காட் உனக்கு கொடுக்கணும். வலிக்கிறனால இது ஃபெயிலியர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே தப்பு. சில வழிகளில் ஆசீர்வாதம் ஒளிஞ்சிருக்கு. சில சந்தோஷத்தில் உனக்கு வந்து உண்மையிலே கஷ்டம் ஒளிஞ்சிட்ருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் உன் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட்டு உன்னை அமுக்கி உனக்கு வந்து லிட்ரலி யூ ஃபீல் தட் பெயின். யாரோ உன் ஹார்ட்டில் கத்தி வச்சு குத்துற மாதிரி வலிக்கிற பெயினை கொடுக்கறதுக்கு அந்த சந்தோஷம்தான் காரணமாக இருக்கும். ஸோ டோன்ட் எவர் ட்ரஸ்ட் யுவர் எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எஸ்பெஷலி யுவர் ஹார்ட். ட்ரஸ்ட் யுவர் காட்.